வணக்கம். நம்ம 2025 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட யூனிட் 6 சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் லைனாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ அதில் அடுத்த தலைப்பு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அதற்கு கீழே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல சரியான இணையை தேர்வு செய்க. 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரி. அதாவது என்ன 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 3வது மாநாடு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் தோட்டம், மக்கீஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல தான் 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து 1987 நடைபெற்றிருக்கும். அப்போது முதல்ல இருக்கிறது சரி. ரெண்டாவது வந்து பக்ருதீன் தியாப்ஜி, இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அப்படின்னா அதுவும் சரிதான். இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாட்டோட தலைவராக யார் இருந்திருப்பாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் இருந்திருப்பார். அவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டாலும் பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான். அடுத்தது இந்த 3வது மாநாட்டில் வேறு என்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 362 பேர் சென்னை மாகாணத்திலிருந்து கலந்துட்டு இருப்பாங்க. மொத்தமாக அதில் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 607 பேர் கிட்ட கலந்துருப்பாங்க. அதில் வந்து 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது ஜிஏ நடேசன் புரட்சிகர தேசியவாதி அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு புரட்சிகர தேசியவாதி இல்லை, அவர் வந்து ஒரு மிதவாதி தான். அப்போது இது தப்பு. அடுத்தது ஒடிசா மலபார், இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒடிசா வந்து மலபார் வந்து இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒடிசா வந்து கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு இடம். அப்போது இந்த ரெண்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. 3 4 தப்பு. நம்மளை கேட்டிருக்கிறது சரியான இணையை தேர்வு செய்க. 1 2 மட்டும்தான் சரியானவை. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதல்ல சுதேசமித்ரன் அந்த பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியம். அவர் தான் சுதேசமித்ரன் பத்திரிகையோட ஆசிரியர். அவர் சுதேசமித்ரனை வந்து 1891 வந்து ஒரு பருவ இதழாக தொடங்கியிருப்பார். அது 1899 வந்து 4 இதழாக மாற்றி அமைச்சிருப்பார். ஸோ சுதேசமித்ரன், ஜி சுப்பிரமணியம். அடுத்தது சென்னை மகாஜன சபை பி ரங்கையா அப்படின்னு இருக்குது இல்லையா? அதாவது சென்னை மகாஜன சபை இது ஆரம்பித்த வருஷம் வந்து பி ரங்கையா தான் வந்து அதனுடைய முதல் தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது உங்களுக்கு 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. பி ரங்கையா வந்து அதனுடைய முதல் தலைவராக இருந்திருப்பார். சென்னை திராவிடர் சங்கம் இது வந்து சி நடேசனார். இந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது 1912 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகம் தான் பின்னர் வந்து சென்னை திராவிட சங்கம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் அதை ஆரம்பித்த வருஷம் 1912. அதுக்கு பின்னர் அந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகம் தான் என்னவா மாறி இருக்குன்னா சென்னை திராவிடர் சங்கமாக மாறி இருக்கும். அதை ஆரம்பித்தது யாருன்னா டாக்டர் சி நடேசனார். அடுத்தது உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தினது யாருன்னா ராஜாஜி அவர்கள். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பார். ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 1930. ஆப்ஷன் 4 3 1 2. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சரிதான். அவருக்கு தேச துரோக குற்றத்துக்காக அவருக்கு வந்து 40 ஆண்டுகள், அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை வந்து அவருக்கு விதிச்சிருப்பாங்க. அது சரிதான். ரெண்டாவது, சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார் அப்படிங்கிறதும் சரிதான். 1907 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட சூரத் மாநாட்டில் இவர் கலந்துட்டுருப்பார். அதுவும் சரிதான். அதில் கலந்துக்கிட்டு பாலகங்காதர திலகர் அப்படின்னு பாலகங்காதர திலகரை வந்து இவர் அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டு அவரோட தீவிர தேசியவாத கொள்கைகளை வந்து பரப்பியிருப்பார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால்
அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. சரிங்களா? பிரிட்டிஷார் வந்து வஉசி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் திலகரோட தத்துவத்தை வந்து அவர் பரப்புனதுக்காக கிடையாது. அது வந்து என்னென்னா சுதேசி நாவாய் சங்கம், அதாவது அந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கப்பல் வாங்கியிருப்பார் இல்லையா, அதுக்காகவும் சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து அவர் வந்து கோரல் நூற்பாலை தொழிலாளர்களோட போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்தியிருப்பார். இதுக்காகவும் தான் அவருக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருப்பாங்க. கூற்று காரணமும் சரியாக இருக்குது. ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கும் காரணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரியான விளக்கம் இல்லை. அதனால் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சரியான பொருத்தத்தை கண்டுபிடி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம். இது சரிதான். என்னன்னா நம்மளோட தேசிய பாடலான வந்தே மாதரம் அது எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலிலிருந்து தான் நம்மளுடைய வந்தே மாதரம் பாடல் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ முதல்ல இருக்கிற இணை சரி. ரெண்டாவது மின்டோ பிரபு சென்னை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து தப்பு. அதாவது 1905 1910 வரைக்கும் லார்ட் மின்டோ அவர்கள் வந்து வைஸ்ராயாக தான் இருந்திருப்பார். சரிங்களா? அதாவது மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு கொண்டு வந்திருப்போம் இல்லையா, அந்த சீர்திருத்தத்தில் தானே முஸ்லீம்களுக்கு வந்து தனி தொகுதியெல்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. அந்த அதில் தொடர்புடையவர் தான் இந்த லார்டு மின்டோ பிரபு அவர்கள். அவருக்கும் சென்னைக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை. அதனால் மின்டோ பிரபு சென்னைன்னு கொடுத்துருக்கிறது வந்து சரியான இணை கிடையாது. அவர் வந்து இந்தியாவோட வைஸ்ராயாக தான் இருந்திருப்பார். சென்னைக்கும் அவருக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமுமே இருந்திருக்காது. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததில் தான் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும். அடுத்தது சுதேசி வஉசி. அதாவது ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் கப்பல் நடத்தலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஆங்கிலேயர்களோட கப்பல் ஏகபோகத்திற்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தையே வஉசி அவர்கள் வந்து தொடங்கியிருப்பார். அதனால் வந்து சுதேசி வஉசி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சரியான இணைதான். அடுத்தது லாலா லஜ்பதி ராய் கல்விக்கான தேசிய கழகம். கல்விக்கான தேசிய கழகம் வந்து 1906 வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் கல்விக்கான தேசிய கழகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கும் லாலா லஜ்பதி ராய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போது சரியான பொருத்தம் அப்படிங்கிறது 1, 3 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கம் ஆகும். அதாவது மெட்ராஸ் பூர்வீக சங்கம் அப்படிங்கிறது என்ன? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை தான் இவங்க வந்து தமிழாக்கத்தில் வந்து மெட்ராஸ் பூர்வீக சங்கம்னு கொடுத்துருக்குறாங்க. இது தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1852 February 26 கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி ஸ்ரீனிவாசனார் அப்படிங்கிற சில பேரால் சேர்ந்து தொடங்கப்பட்டது தான் மதராஸ் பூர்வீக சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 தொடங்கியிருப்பாங்க. அது வந்து தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்ப காலத்தில் தொடங்கப்பட்ட சங்கம் அப்படின்னு சொல்கிறது சரிதான். ரெண்டாவது, டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவும் சரிதான். டி. முத்துசாமி அவர்கள் வந்து 1877 சென்னை முதல் இந்தியர் வந்து நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. முதல் இந்தியர் நீதிபதியாக இருக்கிறது அப்போது அதுவும் சரியாக தான் இருக்குது. மூணாவது, V.S. ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிரவாதின்னு இருக்குது. அது தப்பு. அவர் வந்து ஒரு மிதவாதி. அவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை பின்பற்றியவர். அவர் வந்து ஒரு மிதவாதி, தீவிரவாதி கிடையாது. பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதின்னு கொடுத்துருக்குறாங்க. அது தப்பு. லால் பால் அது படிச்சிருப்போம்ல, பால் லால், அது 3 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாருமே ஒரு தீவிரவாதி தான். அதாவது தீவிர தேசியவாதி அவர்கள். அவங்க வந்து ஒரு மிதவாதி கிடையாது. அதனால் 3, 4 அப்படிங்கிறது தப்பு. இதில் சரியான கூற்றுன்னு பார்க்கும்போது 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, 1908 சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். அவர் வந்து பிரச்சாரம் செய்தார்னு சொல்லிட்டாங்க. இது என்ன கேள்வினா, அவர் 1908 எந்த மாதத்தில் வந்து தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அது வந்து எப்படின்னா February, March. ஆப்ஷன் சி, அந்த காலத்தில் தான்.
ஏன்னா கோரல் மில் வேலை நிறுத்தம், கோரல் மில் தொழிலாளர்கள்லாம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோரல் மில் வேலை நிறுத்தம் வந்து 1908 பிப்ரவரியில் தான் தொடங்கியிருக்கும். எதுக்குனாங்கன்னா தொழிலாளர்களோட மோசமான வேலை சூழல், சரியான சம்பளம் இல்லாதது, இதுக்கெல்லாம் எதிர்த்து அந்த தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அப்போ வந்து இவரும் வ.உ. சிதம்பரனாரோட சேர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். சரிங்களா? அந்த மாதிரி சுதேச பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுக்காக இவரை வந்து மார்ச்சில் கைதும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது சுப்பிரமணிய சிவா வந்து இப்போ தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் எப்போ செஞ்சுருப்பாருன்னா பிப்ரவரி மார்ச் காலத்தில் தான் நடந்திருக்கும். அடுத்த கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. அப்போ காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் எப்போ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். உப்பு சத்தியாகிரகம் 1930 நடந்திருக்கும். உப்பு வரிக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போட்ட உப்பு வரிக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். காந்தியடிகள் வந்து சபர்மதியிலிருந்து தண்டி வரைக்கும் போயிருப்பார். தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பார் உப்பு வரி எதிர்த்து 1930. சுதேசி இயக்கம் 1905. வங்காள பிரிவினையை எதிர்த்து லார்ட் கர்சன் கொண்டு வந்த வங்காள பிரிவினை எதிர்த்து சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்நியர்கள் பொருளை வந்து நம்ம இனிமேல் வாங்கக்கூடாது, நம்ம நாட்டு பொருட்களை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறி இயக்கம் 1942. வெள்ளையர்கள் வந்து இன்னி கண்டிப்பாக வெளியில் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. காந்தியடிகள் தொடங்கினது வெள்ளையனே வெளியேறி இயக்கம் 1942. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 1920 காந்தியடிகள் தொடங்கியிருப்பார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கும் ரவுலட் சட்டத்துக்கும் எதிராக ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 வந்திருக்கும். இப்போ இந்த வருஷத்தை வச்சு காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்த கேள்வி, ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது, ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காண்க. யார் சொல்லியிருப்பான்னா சுப்பிரமணிய சிவா. அதாவது ரஷ்யா பெரிய நாடு, ஜப்பான் குட்டி நாடு. ஆனாலுமே ரஷ்யாவை வந்து ஜப்பான் வந்து வீழ்த்தி இருக்கும். அதாவது 1905 நடந்த ரூசோ ஜாப்பனீஸ் வாரில் சிறிய நாடான ஜப்பான் வந்து ரஷ்யாவை வென்றிருப்பாங்க. எப்படின்னா அவங்க 20,000 வீரர்களை வந்து தியாகம் செய்ய தயாராக இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம இத்தனை கோடி பேர் இருக்கிறோம், நம்மளும் வந்து தியாகம் செய்ய தயாராக இருந்தோம்னா நமக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சுயராஜ்யம் வந்து கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார்னா சுப்பிரமணிய சிவா. அவர் ஒவ்வொரு பேச்சிலையும் அவரோட மேடை பேச்சில் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவர் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, சரியானவற்றை பொறுத்துக. தேசிய நாளிதழ் அதன் ஆசிரியரை பொறுத்துக அப்படின்னு இருக்கு. முதல்ல சுப்பிரமணிய பாரதியார், அவரோட இதழ் எதுனா நாளிதழ் எதுனா இந்தியா. மிஸ்ஸஸ் அன்னி பெசன்ட் அம்மையார், புதிய இந்தியா. காமன்வீல், புதிய இந்தியா, இதெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்களோட தன்னாட்சி இயக்க கருத்துக்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இதைத்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதில் நீங்கள் வித்தியாசத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னா இந்தியா, அன்னி பெசன்ட் அம்மையார்னா புதிய இந்தியா. இதே காந்தியடிகள் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து யங் இந்தியா. அடுத்தது ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்ரன், இதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். 1891 ஒரு தொடங்கியிருப்பார் பருவ இதழாக. 1899 அது 4 இதழாக மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பி அனந்தச்சர்லோ, சென்னை மகாஜன சபை, இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. சென்னை மகாஜன சபை 1884 அனந்தச்சர்லு, பி ரங்கைய நாயுடு, எம் வீர ராகவாச்சாரி அப்படிங்கிற பலர் சேர்ந்து தொடங்கப்பட்டது தான் சென்னை மகாஜன சபை. அதனுடைய முதல் தலைவராக இருந்தது வந்து பி ரங்கைய நாயுடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடியே. இப்போது அந்த சென்னை மகாஜன சபையோட தொடர்புடையது இன்னொருத்தர் பி அனந்தச்சர்லு. இவர் வந்து இந்த சென்னை மகாஜன சபையோட முதல் செயலாளராக இருந்திருப்பார். சரிங்களா, முதல் செக்ரட்டரியாக இருந்தது யாருன்னா பி அனந்தச்சர்லு. அப்போது சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, அன்னி பெசன்ட் சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, அன்னி பெசன்ட் புதிய இந்தியா, ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்ரன், அனந்தச்சர்லு, சென்னை மகாஜன சபை. அதனால் ஆப்ஷன் 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா
பி சி ராஜகோபாலாச்சாரி. அதாவது உங்களுக்கு இந்த கேள்வி பார்க்குறக்கு புதுசாலாம் இருக்காது. மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னா என்னென்னா குலக்கல்வி திட்டம். அதைத்தான் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. குலக்கல்வி திட்டம்னு கேட்டிருந்தா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும். ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தது தான் இந்த குலக்கல்வி திட்ட முறை. அதாவது என்னென்னா ஒரு வேளை வந்து அவங்க முறையான பள்ளி கல்வியை வந்து குழந்தைகள் கற்றுப்பாங்க. இன்னொரு நேரம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட பரம்பரை தொழில், அதாவது தன்னோட அப்பா தாத்தா அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலை போய் இவங்களும் கற்றுக்கிட்டு அந்த தொழிலையும் அவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த குலக்கல்வி திட்டம். ஆனால் இதற்கு வந்து தமிழ்நாடு முழுசும் ரொம்ப பெரிய எதிர்ப்பு உண்டாயிருக்கும். அதாவது பரம்பரையாக அதே தொழிலை தான் ஒரு குழந்தை செய்யணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக. அதனால் என்ன பண்ணியிருப்பார் ராஜாஜி அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1954 வந்து இந்த எதிர்ப்புக்காக அவர் வந்து தன்னோட முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். அதனால் ராஜினாமா பண்ணினதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பார். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து அவர் உடனடியாக பதவி ஏற்றது இதை நீக்கியிருப்பார். இந்த திட்டத்தை வந்து அப்போவே நீக்கியிருப்பார். அதனால் மாற்றி அமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி அவர்கள். இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பரம்பரை தொழிலை வந்து பகுதி நேரமாக கற்கும் திட்டம் தான் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டம், அதாவது குலக்கல்வி திட்டம். அடுத்த கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு காலம் தெரியணும் இல்லையா? வைக்கம் போராட்டத்தில் காமராஜர். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924. கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம்ங்கிற இடத்துல ஆலய நுழைவு போராட்டம் தான் இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது திருநெல்வேலி கழகம் 1908. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? வ.உ. சிதம்பரனார் அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் தேச துரோக குற்றத்திற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணினதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து அவரை கைது செஞ்சுருப்பாங்க. அவங்க கைது செய்ததை வந்து எதிர்த்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து பெரிய கழகமே நடைபெற்றிருக்கும். அதுதான் திருநெல்வேலி கழகம் 1908. சென்னை மகாஜன சபை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். 1884 வீர ராகவாச்சாரி, அனந்தச்சர்லு, ரங்கைய நாயுடு அப்படிங்கிறவங்களாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் சென்னை மகாஜன சபை. அடுத்தது சுதேசி சங்கம் அப்படிங்கிறது 1904-5 அந்த காலத்தில் ஆரம்பித்தது. அப்போது இதனோட முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி. அடுத்தது கூற்று காரணம். கூற்று, சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதுவே தப்பு தான். ஏன்னா சைமன் புறக்கணிப்பு போராட்டம் வந்து சென்னையில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றிருக்காது. அது வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? இது வந்து தப்பு. ராஜாஜி தலைமையில் இல்லை, சத்தியமூர்த்தி தலைமையில் தான் சைமன் எதிர்ப்பு போராட்டம் சென்னையில் நடத்துறதுக்கு முடிவு செஞ்சுருப்பாங்க. அதுக்கு சைமன் போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைமன் குழுவில் வந்து உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. அந்த காரணம் சரிதான். சைமன் புறக்கணிப்புக்கு காரணம் வந்து சைமன் குழு, அதாவது 1919 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை ஆராயறதுக்காக தான் இந்த சைமன் குழுவை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அனுப்பியிருப்பாங்க. லண்டன்லேருந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழுவில் வந்து இந்தியர்கள் அது இந்தியர்களுக்கு அந்த சட்டம் எப்படி உபயோகமாக இருக்குதுன்னு பார்க்குறக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழுவில் எல்லாருமே ஆங்கிலேயர்களாக தான் இருந்திருப்பாங்க. அதில் அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த குழுவை வந்து இந்தியா முழுசு சைமன் குழுவை வந்து எதிர்த்திருப்பாங்க. சைமனே திரும்பிப்போ, கோ பேக் சைமன் அப்படிங்கிற முழக்கம் வந்து எங்கே பார்த்தாலும் கேட்டிருக்கோம். சரிங்களா? அப்போது காரணம் வந்து சரியாக தான் இருக்குது. 1929 சைமன் சென்னைக்கு வராரு அப்படிங்கும்போது அவரோட புறக்கணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தப்பட்டது சத்தியமூர்த்தி தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். ராஜாஜி தலைமையில் 1930 அடுத்த வருஷம் வந்து உப்பு சத்தியாகிரகம் தான் நடந்திருக்கும். அப்போது கூற்று தவறு, காரணம் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? 1. மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சரிதான். அவங்களோட உரிமைகளுக்காக மதுரையில் வந்து ஹார்வி மில் தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க. அது சரிதான். 2. மதுரை ஹார்வி மில் தொழிலாளர் சங்க தலைவராக பிபி வாடியா இருந்தார். அது தப்பு. அப்போ யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான்
மதுரை ஹார்வி மில் தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருப்பார். அப்போ பிபி வாடியா என்னவா இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிபி வாடியா வந்து மெட்ராஸ் தொழிலாளர் சங்க தலைவராக தான் பிபி வாடியா அவர்கள் வந்து இருந்திருப்பார். மதுரை வந்து ஜார்ஜ் ஜோசப் இருந்திருப்பார். இந்த மெட்ராஸ் தொழிற்சங்கம் தான் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம். அதனோட தலைவராக இருந்தது பிபி வாடியா. மதுரை ஜார்ஜ் ஜோசப். 3வது, டாக்டர் பி வரதராசலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. சரிதான், சரிங்களா? அப்போது அதுக்காக அவர் அரெஸ்ட் கூட பண்ணியிருப்பாங்க. 3வதும் சரிதான். 4வது, டாக்டர் பி வரதராசலு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகையை நடத்தினார். அதுவும் சரிதான். அவர் பிரபஞ்சமித்ரன், தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்லெல்லாம் ஒரு பத்திரிக்கை வந்து நடத்தியிருப்பார் பி வரதராசலு. அப்போது இதில் எது சரியானவைனா 1, 3, 4 ஆப்ஷன் சி தான் சரியானவை. அடுத்தது, காமராசருடன் தொடர்புடைய பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு இருக்கு. காமராசர் அவர்கள் நீல் சிலைக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை தாங்க பிற முன்னணி தலைவர்களின் கைதிற்கு பின்பு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரிதான். அதனுடைய காலம் நீல் சிலைக்கு எதிரான போராட்டம்னு பார்க்கும்போது 1927. உப்பு சத்தியாகிரகத்திற்கு தன்னார்வலர்களை இணைத்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார். அதுவும் சரிதான். ராஜாஜி தலைமையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்திற்கு அவர் தன்னார்வலர்களை வந்து சேர்த்திருப்பார். அதுக்காக அவரை கைது செஞ்சு அலிப்பூர் சிறையில் வந்து 2 ஆண்டுகள் அடைச்சிருப்பாங்க. 1930. 3வது, அவர் வார்தாவுக்கு செல்லும் வழியில் குண்டூரில் கைது செய்யப்பட்டார். அதுவும் சரிதான். அவர் காந்தியடிகளை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வார்தாக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி போயிருப்பார். அவர் போகிற வழியிலேயே குண்டூரில் வந்து அவரை கைது செஞ்சுருப்பாங்க. 1940 நடந்தது அது. மெட்ராஸ் சதி வழக்கு என்று அழைக்கப்படும் மாகாணங்களுக்கு இடையிலான சதி வழக்கில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1933. பின்னர் வந்து அவர் குற்றமற்றவர்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணியிருப்பாங்க. அப்போது இதனோட ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 1, 2, 4, 3. ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 3. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மாடசாமி பற்றிய உண்மையான கூற்றை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் விஓசியின் வலது கையாக இருந்தவர். சரிதான். கோரல் மில் தொழிலாளர் நூற்பாலை சங்கத்தை போராட்டமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் இவர் முக்கியமாக வஉசி கூட சேர்ந்து பங்கு பெற்றிருப்பார். அதனால் இது சரிதான். இவர் ஜெர்மனிக்கு தப்பி சென்றார். அதுவும் சரிதான். அதாவது அந்த 1908 நடந்த அந்த சம்பவம், அந்த திருநெல்வேலி கழகம், 1911 வந்து ஆஷ் படுகொலை, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பிரிட்டிஷோட அடக்குமுறை அதிகமாக இருக்கும். அதனால் இவர் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஜெர்மனிக்கு போயிருப்பார். ஆனால் ஜெர்மனிக்கு போனதுக்கப்புறமா இவரை பற்றின எந்த தகவலுமே இருந்திருக்காது. அடுத்தது, இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்திருந்தார்னு இருக்காது, தப்பு. ஏன்னா அவர் வந்து 1910, 11, 12 அந்த ரேஞ்சிலேயே அப்போவே அவர் வந்து ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிருப்பார். அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த தகவலுமே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது 1920. அதனால் இது கண்டிப்பாக தப்பு தான். அப்போது இதில் சரியாக இருக்கிறது வந்து 1, 2 மட்டும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் யார் அப்படின்னா MC ராஜா அவர்கள். அவரோட முழு பேர் மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா. அவர் தான் சட்ட மேலவையில் முதல் பட்டியலின தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. அடுத்தது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. 1921 வந்து பெண்கள் எல்லாம் அரசியலில் பங்கெடுக்கலாம், ஓட்டு போடலாம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது 1926 அதை யூஸ் பண்ணி டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து ஆயிருப்பாங்க. முத்துலக்ஷ்மி ரெட்டி தான் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவரும் கூட அவங்க தான். அதனால் அவங்க வந்து தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த நூலில் அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள். டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியோட முயற்சியால் தான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமே வந்திருக்கும். அடுத்தது, பின் வருவனவற்றுள்
சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் தமிழில் முதலாக பேசியவர் யார்? ராவ் சாஹிப் மோக்னாச்சாரி. இது உங்களுக்கு நிறையா கேள்வி இதில் வந்திருக்கும் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸோட இதுனா முன்னாடி பார்த்தது தான். 3வது கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கீஸ் கார்டன், மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் 3வது மாநாடு நடந்திருக்கும். அதில் முதல்ல தமிழில் பேசியது யாருன்னா ராவ் சாஹிப் மோக்னாச்சாரி. அப்போது அந்த 3வது மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவராக இருந்தது மாதவராவ். அப்புறம் 362 பேர் சென்னை மாகாணத்திலிருந்து அதில் பங்கெடுத்திருப்பாங்க. மொத்தமாக பங்கெடுத்தவங்க 607 பேர். சென்னை மாகாணத்திலிருந்து மட்டுமே 362 பேர். இதெல்லாம் அதனோட தலைவராக இருந்தது பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள். பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட முதல் முஸ்லீம் தலைவர். அதாவது 3வது கூட்டத்தை பற்றி உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. முதல்ல தமிழில் பேசியது யார், வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யார், தலைவராக இருந்தது யார், எத்தனை பேர் பங்கெடுத்தாங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப கேள்விகளாக வந்துகிட்டே இருக்கும் அது. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது? வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏஓ ஹியூம், அதாவது ஆலைன் ஆக்டவைன் ஹியூம் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். சரியான கூற்று. பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதுவும் சரிதான். முதல் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா பம்பாயில் நடந்திருக்கும். எப்போன்னா 1885 டிசம்பர் 28 முதல் கூட்டம் நடந்திருக்கும். அதனோட தலைவராக இருந்தது WC பானர்ஜி அவர்கள். அதில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருப்பாங்க. அதுவும் சரிதான். 3வது, இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். அதுவும் சரிதான். இந்த காங்கிரஸ் மாநாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 480 பேர் பங்கேற்றனர்னு கொடுத்துருக்குறாங்க. அது தப்பு. இந்த முதல் மாநாட்டில் பங்கெடுத்தவங்க மொத்தமே 72 பேர் தான். அந்த 72 பேரில் 22 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள், மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள் 22 பேர். மொத்த பேர் 480 இல்லை, 72 தான். அப்போது இதில் சரியான கூற்று 1, 2, 3 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, 1932 ஜனவரி 26 யார் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னா ஆரியா என்கிற பாஷ்யம். அவங்க தான் ஆங்கிலேயர் கொடியை இறக்கிட்டு நம்ம தேசிய கொடியை புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றியிருப்பார். ஜனவரி 26, 1932. அடுத்த கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி முறைப்படுத்துக அப்படின்னு இருக்கு. சட்ட மறுப்பு இயக்கம் 1930, சிப்பாய் கழகம் பெரும் புரட்சி அல்லது சிப்பாய் கழகம் 1957, வேலூர் கழகம் 1800 வேலூர் ரிவோல்ட் 1806, தென்னிந்திய புரட்சி 1800 1801 அந்த காலத்தில் நடந்திருக்கும். அப்போது இதனோட கால வரிசைன்னு பார்க்குறப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் டி. அடுத்தது, சரியான காலவரிசையில் அமைத்திடுக அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை அப்படின்னா 1945. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் அப்படின்னா 1942 மோகன்சிங் என்பவரால் தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்புறமா தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அதை தலைமை ஏற்றிருப்பார். ராயல் இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தா 1932. 1932 அது தோற்றுவிக்கும் போது அதனோட பேர் இந்திய விமானப்படை தான். ராயல் அப்படிங்கிறது எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னா அது 1945 தான் அந்த ராயல் அப்படிங்கிற அந்த முன்னாடி அடைமொழியை சேர்த்துருப்பாங்க. அது இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல் 1932. சி ராஜகோபாலாச்சாரி திட்டம், ராஜாஜி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அது 1944. இதனோட ஆப்ஷன் காலவரிசையில் அமைத்திடுக அப்படின்னு பார்க்கும்போது 3, 2, 4, 1 ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடின்னு இருக்கு. முதல்ல, அன்னி பெசன்ட் அம்மையார் 1914 தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். சரிதான்.
இது வந்து அன்னி பெசண்ட்டை பற்றி தான் இது முழுசாகவே கொடுத்துருக்குறாங்க. 1915 ஹவ் இந்தியா வ்ராட் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அதுவும் சரிதான். 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். சரிதான். ஹோம் ரூல் இயக்கத்திற்கு எல்லாரும் வந்து சேருங்கன்னு சொல்லி 1915 செப்டம்பர் 28 அழைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்டது வந்து 1916 செப்டம்பரில் தான் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்த வருஷம் தான் தொடங்கியிருப்பாங்க. 1915 யங் இந்தியா என்ற தினசரியையும் துவங்கினார்னு இருக்குது. இது தப்பு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், யங் இந்தியா அப்படிங்கிறது காந்தியடிகளோடது. அன்னி பெசன்ட் அம்மையாரோடது என்னது? நியூ இந்தியா தான் அன்னி பெசன்ட் அம்மையாரோடது. அப்போ 4வது வந்து தப்பாக இருக்குது. இதோட தவறான கூற்று எதுன்னு தான் இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 மட்டும் சரியில்லை, 4 மட்டும்தான் தவறு. சரிங்களா, அது மட்டும்தான் தவறாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் ரொம்ப கவனமாக போடணும். சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்களா, தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்களான்னு. இப்போ சரியானதுன்னு பார்த்தோம்னா 1, 2, 3 இதுவுமே சரிதான். தப்புன்னு பார்த்தோம்னா 4 மட்டும்தான் தப்பு. அப்போ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. கொஸ்டின் வந்து தவறானதை கண்டுபிடிங்கிறது தான். அதனால் 4 மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. இதுவும் நம்ம இப்போ தான் பார்த்தோம். WC பானர்ஜி தலைமையில் முதல் மாநாடு பம்பாயில் 1885 டிசம்பர் 28 கூடியிருப்பாங்க. சரி. அடுத்தது காரணம், தமிழ்நாட்டு பகுதியில் 21 பேர் கலந்து கொண்டனர். இப்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நான் முன்னாடியே 3வது மாநாட்டை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி முதல் மாநாட்டிலையும் நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். அப்போ என்ன பார்த்தோம், மொத்தமாக 72 பேர் கலந்துட்டுருப்பாங்க. அதில் 22 பேர் தான் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள்னு பார்த்தோம். அப்போ இது தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சரியான இணையை கண்டறிக அப்படின்னு இருக்குது. முதல்ல வந்து நியூ இந்தியா, பாரதியார். இதுவும் தப்பு தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம். நியூ இந்தியாங்கிறது அன்னி பெசன்ட் அம்மையார், பாரதியாரோடது வெறும் இந்தியா அப்படிங்கிறது தான் பாரதியாரோடது. தேசபக்தன் வி.வே. சுப்பிரமணியம்னு பார்த்தோம். அது பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் தப்பு. தேசபக்தன் அப்படிங்கிறதும் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களோடது தான் தேசபக்தன் அப்படிங்கிறது. 3வது நவசக்தி, அதுவும் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களோடது. அதனால அது சரியாக தான் இருக்கு. தி இந்து ஜி சுப்பிரமணியம், அதுவும் சரிதான். அப்போ இதில் சரியான இணை வந்து 3, 4 சரி. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சத்தியாகிரகிகள் உப்பு சட்டத்திற்கு எதிராக தஞ்சை நோக்கி சென்றபோது பின்வருபவரில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற என்ன சொல்கிறது, இதில் இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே சரி கிடையாது. இதில் எதுவுமே சரியில்லை. ஆக்சுவலாக உப்பு சத்தியாகிரகம் 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் போயிருப்பாங்க ராஜாஜி தலைமையில். அப்போ தஞ்சை மாவட்ட ஆட்சியராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஏஜே தோன் அப்படிங்கிறவர் தான். ரோன் அப்படிங்கிறவர் தான் அப்போ தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்திருப்பார். இந்த ஆப்ஷன் எதுலேயுமே கொடுக்கல. மேபி அவங்க தோன் அப்படிங்கிறது தான் ராஜன்னு கொடுத்துட்டாங்களே என்னமோ தெரியல. அப்போ வந்து இதோட ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அப்போ தலைவர், அப்போ ஆட்சியர் வந்து த்ரோன் அவர்கள் தான் ஆட்சியராக இருந்திருப்பார். நம்ம இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குது யூனிட் 6. நம்ம அதை வந்து அடுத்தடுத்த கேள்விகளை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.